கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டிய ஆத்துமா நீ. முடிந்தால் 2 கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, எனக்கு நீங்க மட்டும் போது ஆண்டவரே, எனக்கு நீங்க மட்டும் போது ஆண்டவரே. என்னுடைய இலக்கு எல்லாம் என் கண்மலையாகிய கிறிஸ்து மாத்திரம்தான். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தெய்வாதி தெய்வமே, என்னுடைய இலக்கு முழுவதும் நீங்க தான்ப்பா. நான் உம்மை நோக்கி நான் ஓடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும் நான் உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன்ப்பா. நான் ஆண்டவரே உம்மை பற்றி பிடித்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, இது ஒரு வாழ்க்கையில உம்முடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது. உபத்திரமோ, வியாகுலமோ, நாசமோசமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, வியாதியோ, உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, வேற எந்த காரியமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுப்பா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுப்பா. ஆண்டவரே, நானும் ஆண்டவரை நீரும் ஒன்றாய் இணைந்து ஆண்டவரே அப்பா வாழுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரை எனக்கு வேணும்பான்னு சொல்லி அவனுடைய சமூகத்தில் ஒரு கெஞ்சி கேளுங்க. அந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல, ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தது போல, அந்த மோசே தேவனோடு சஞ்சரித்தது போல எனக்கு அந்த வாழ்க்கை வேணும்பா ஆண்டவரே. அந்த வாழ்க்கை எனக்கு வேணும்பா. என்ன நான் முழுவதும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிற பாட சொல்லுங்க. நம்மை காக்கிற தெய்வம், வல்லமை மாட்சிமை நிறைந்த தெய்வம், மகிமைக்கு பாத்திரராயிருக்கிற தெய்வம், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பரலோக தேவனை நோக்கி பார்த்து எல்லாரும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்து துதிக்க துதிக்க துதிக்க. ஹல்லேலூயா. எத்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எத்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுமா. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை உமக்கே. உற்சாகமாய் ஆராதனை உமக்கே. உணர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. ஆராதனை உமக்கே. உத்தன் சீரகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தி. உத்தன் சீரகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தி. தூயவரேய துதிக்கு பாத்திரரே, தூயவரேய துடையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. உணர்ந்து எல்லாரும் ஆராதனை உமக்கே.
எந்த பலவீன நேரமல்லாம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜாயன் எதற்கு பயமே. ஆண்டவர் தான் அவருடைய பலம். சத்தமாய் இயேசு ராஜாயன் எதற்கு பயமில்லை. ஒரு விசை கூட சொல்லுமா. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலம். சிந்தையை மட்டும் சுதற விடக்கூடாது. ஆராதனை ஆராதனை உமக்கே. உற்சாகமா எல்லாரும் ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே அப்பா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை உமக்கே. உணர்ந்து எல்லாரும் ஆராதனை உமக்கே அப்பா. ஆராதனை உமக்கே. எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சத்த உயர்த்தி சொல்லுங்க பாப்பா. எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் சத்தமாய் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த துதித்திடுவே. இயேசு ராஜா நீர் செய்த எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. உணர்ந்து எல்லாரும் உற்சாகமாய் ஆராதனை உமக்கே. சத்தம் உயர்த்தி எல்லாரும் ஆராதனை உமக்கே அப்பா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆவியானவரே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை உமக்கே அப்பா. ஆராதனை உமக்கே. Thank you Jesus. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆண்டவரே ஆராதனை உமக்கே. ஆராதனை. முடிந்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கட்டு. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. சொல்லுங்க பாப்போம். எந்த பலவீன கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாரி எதற்கு பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாரி எதற்கு பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாரி எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே அப்பா. ஆராதனை உமக்கே. ஆவியானவரே ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே. பரிசுத்த ஆவியானவரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே உம்முடைய வல்லமையான ஓங்கிய பொய்யா எங்களுக்காக வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் பலம் நீங்கதான்ப்பா. எங்கள் பலம் நீங்கதான் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் தேவனுடைய ஆவியினாலே மாத்திரம் ஆகும்பா. ஆவியானவரே உங்களுடைய பலத்துக்காக நான் கட்சி நிற்கிறேன் ஆண்டவரே.
உங்களுடைய ஓக்கிய புயம், ஓக்கிய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அமருவதாக, இப்பொழுது அமருவதாக, இப்பொழுது அமருவதாக. ஒவ்வொருடைய ஆவியில போராடுகிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஆவியில விடுதலை உண்டாகட்டும், விடுதலையோடு போய் துதிக்கட்டும், விடுதலையோடு ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு விசை உதவி செய்யப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபிக்க ஆரம்பிக்க. விட்டு கொடுத்து ஜெபிக்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியில விடுதலை வந்திருக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்க. ஓ ராபா லாபா ராஷாகபா லேபாலா ராகாலா ரிஷாகாலாரா. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பலனா இருக்கிறார், கர்த்தர் நம்பிக்கையா இருக்கிறார். அத்தமாவே நீ சோர்ந்து போகாத, விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஜெபி. ஆமென், 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 ஆமென். ஒரு துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது மகளே, ஒரு துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. ஆமென், ஆமென். ஒரு அழுகைக்கு தக்க ஆமென் ஆனந்த கழிப்பை ஆண்டவருக்கு கட்டளையிடுவார். அவரே உனக்கு கட்டளையிடுவார். உன்னை படைத்த தேவரே உனக்கு கட்டளையிடுவார். உன்னை உண்டாக்கின தேவரே உனக்கு கட்டளையிடுவார். அவரை நம்பி வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே ஆமென் உனக்கு ஒரு விடுதலை உண்டு, உனக்கு ஒரு விடுதலை உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பி. சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற தேவ மகிமை உன்னை மூடட்டும், உன்னை மூடட்டும், ஒரு குடும்பத்தை மூடட்டும், ஒரு பிள்ளைகளை மூடட்டும். இந்த ஜப நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தின் நாட்களாய், ஒரு திருப்பமுறை நாட்களாய் இருக்கட்டும். ஆண்டவரை நோக்கி கேளப்பா, உடைய கரத்தை என் மேல வைங்கப்பா, உடைய கரத்தை என் பிள்ளைகள் மேல வைங்கப்பா, உடைய கரத்தை என் குடும்பத்தின் மேல வைங்கப்பான்னு கேளு. நீ கேட்க கேட்க ஆண்டவர் அவருடைய கரத்தை மேல வைப்பாரு, மேல அமரப்படுவார், அமரப்படுவார். இந்த நாள் இந்த இடத்துல ஜபித்து கொண்டிருக்கிற, இந்த சத்தம் கேட்டு ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை அவர் அவருடைய ஆவியினால நிரப்புவா, அவருடைய ஆவியினால நிரப்புவா. அவருடைய ஆவியின் வல்லமை இறங்கி வரும்போது விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியான ரங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு, உனக்கு விடுதலை உண்டு சகோதரி. விசுவாசத்தோடு ஜபி. ஓரி பல 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 பர ஷக பலே பல ரகலாரா. ஆவியில விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஓ ராபா லாபா லாரா ஷக பலே பல ரகலாரா. உனக்கென்று தேவதூதர்கள் உண்டு, நம்பு. உனக்கென்று தேவதூதர்கள் உண்டு, உன் பிள்ளைக்கென்று தேவதூதர்கள் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ள தேவதூதர்கள் உருவின பட்டயத்தோடு உனக்கு கிரியை செய்கிறார்கள், நம்பு. ஆமென், ஆமென், ஆமென். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்த போது தேவதூதர்கள் பலப்படுத்தினார்கள், பலப்படுத்தினார்கள். ஆமென். வனாந்தரத்தில் சோதனை நாட்களில் இயேசு ஆமென், ஆமென், வனாந்தரத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில் ஆமென் தேவதூதர்கள் பணிவிடை செய்தார்கள். ஆமென், அவர்கள் பணிவிடை செய்வார்கள். தேவதூதர்கள் உனக்கு பணிவிடை செய்யும்படியாய் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி உனக்கென்று தேவதூதர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். உனக்கென்று தேவதூதர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். பணிவிடை செய்யும்படியாய், பணிவிடை செய்யும்படியாய், உனக்கு ஊழியம் செய்யும்படியாய் நீ பயன்படுத்திக் கொள் ஆத்துமாவே, நீ பயன்படுத்திக் கொள் ஆத்துமாவே. தேவதூதர்களை பயன்படுத்திக் கொள். உனக்கென்று உனக்கென்று உனக்கு பணிவிடை செய்யும்படியாய், உனக்கு ஊழியம் செய்யும்படியாய் ஓ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவதூதர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஓரி பால பாலி பால பால பர ஷக பால பர ஷகலாரா. பேதுருவை சிறைசாலையில் விடுவித்து வரும்படியாய் தேவதூதனை ஆயத்தப்படுத்தினது போல உன்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். நீ இந்த ஜபத்தில் ஜபித்து கொண்டிருக்கிற வேளையில தூர இடத்துல இருக்கிற உன்னுடைய புருஷனாரை கர்த்தர் விடுவிக்கிறா. அவன் தேவதூதனை அனுப்பி விடுவிக்கிறா என்று விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஜபி. ஆண்டவரை நோக்கி ஜபி. ஹல்லேலூயா. ஓ ராபா லீ ஷகபா லீபாலா ரகலாரா லிபா லபோ கடரபோ ஷபலபா லபரபரா. எத்தனை காலம் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் இந்த மாற்றம் வருவதற்கு என்று சொல்லி நீ கேள்வி கேட்டாய் அல்லவா? அந்த காலம் இதுதான், அந்த காலம் இதுதான். ஆண்டவரை விடுவிக்கிற நாள் இது, ரட்சணிய நாள் இது, விடுவிக்கிற நாள். இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவை மடங்கடிக்கப்படுகிற நாள். கரங்களை தட்டி ஆண்டவரை துதி. ஆமென்.
நீ ஜபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே உனக்கு விரோதமாய் இருக்கிற பொல்லாங்கன் அழிக்கப்படுகிறார். ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாங்கன் அழிக்கப்படுகிறார். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உன்னதத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. எஸ், பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah, 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 hallelujah. Oh, riba laba 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 rabo shaba laba 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 ra. பலத்தின் மேல் பலனடையும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் அல்லவா நீ பலத்தின் மேல் பலத்தை பெற்றுக்கொள், பலத்தை பெற்றுக்கொள். அது சாதாரண ஒரு மனிதனுடைய பலம் அல்ல, உன்னத பலத்தை பெற்றுக்கொள். ஆத்மாவே, உன்னத பலம் மேல இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். உன்னத பலத்தினாலே உன்னை ஆண்டவர் இடை கட்டுகிறார், இடை கட்டுகிறார். உன்னத பலம் இறங்கி வரும்போது நீ தேடி காணாதிருப்பாய், அந்த பொல்லாங்கனை தேடி காணாதிருப்பாய், அந்த பிசாசை தேடி காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் வெல்லுவிழித்துக் கொண்டிருக்கிற அந்த பலவீனத்தை தேடி காணாதிருப்பாய். கரங்களை தட்டி ஊக்கமாய் ஜெபே, ஊக்கமாய் ஜெபே. ஒரு அபிஷேக தைலம் உன் மேல ஊற்றப்படுகிறது. தைல குப்பி உனக்காக உடைக்கப்படுகிறது. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஜெபே. உனக்காக தைல குப்பியை ஆமென் ஆண்டவர் உடைக்கிறார், சரசல ஊற்றுகிறார். Ori bala bali bala 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 bara shaka bala kalara. Amen, 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 amen. தேவதூதனை உனக்காய் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகி ஆமென் அந்த மேல் வீட்டர்ல அந்த கதவை தட்டும் போது எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. அப்ப ரோதை வந்து சொல்றா, பேதுருடைய சத்தம் போல் இருக்கிறது என்று சொல்லி. ஆமென். என்ன நீ பிதட்டி கொண்டிருக்கிறாய்? ஒருவேளை பேதுருடைய தூதனாய் இருக்கும், ஒருவேளை பேதுருடைய தூதராய் இருக்கும். பேதுருடைய தூத சிறைச்சாலையிலே போய் அவன் பேதுருவை விடுவித்து அந்த பேதுருவையே அழைத்து வந்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சிறை என்ற அனுபவமா இருந்தாலும் சரி, தேவ தூதரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உன்னை விடுவித்து உன்னை வாழ வைப்பது நிச்சயம். ஓரி பல 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 பர ஷக பல பர ஷகலாரா. நீ செல்ல வேண்டிய தூரம் அதிகம், நீ செல்ல வேண்டிய தூரம் அதிகம். அவன் ராயனுக்கு முன்பதான் நிற்க வேண்டிய ஆத்மா அல்லவா, ராயனுக்கு முன்பதான் நிற்க வேண்டிய ஆத்மா. போராட்டத்தில் உடைந்து போகும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அல்ல, போராட்டத்தை ஜெயிக்கும்படியாய் ராயனுக்கு முன்பதான் நிற்க வேண்டிய பாத்திரம். ஆமே கடல், ஆமே கடல் அலை உன் மேல வீசினாலும் சரி, ஆமென் கடல் கொந்தளித்தாலும் சரி, ஒன்று மாத்திரம் புரிந்து கொள், இந்த கப்பல் பிரயாணத்துல நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய ஒரு பாத்திரம், நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய பாத்திரம். கரங்களை தட்டி வல்லமையை பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள். ஆமென், வல்லமையை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே உன்னத வல்லமை மேலே புரண்டு வருகிறது. எஸ் ஃபயர். ஒவ்வொரு பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah, riba laba laba rashakalara lima labo kadaramo shabalaba laba 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 laba. Amen, 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 hallelujah, amen. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன், ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கொடுக்கிற தேவன், துதியின் உடைய கொடுக்கிற தேவன். அப்பா என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லி ஆமென் இருதயத்தின் ஆழத்தில் நீ கூப்பிட்டு பாரு. அப்பா என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் கூப்பிட்டு பாரு. மேல இன்றைக்கு ஆவியானவர் அளவில்லாத பிரசனத்தை ஊற்றுவா, மேல அளவில்லாத பிரசனத்தை ஊற்றுவா. பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அப்படி ஆவியின் வல்லமை அமர பண்ணுவீராக, ஆவியின் வல்லமை அமர பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரத்துக்குள்ள நான் ஒப்புக் கொடுக்கிறேன்.
ஆமென். எங்களை ஒப்பு கொடுக்கிற தேவ ஆவியானவர் கிரியை செய்வீராக. உடைய உன்னத பலம் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எஸ், பரிசுத்த ஆவியாருடைய தொடுதல், ஆமென். கர்த்தருடைய ஆவியாருடைய தொடுதல், ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். ஒரு குடும்பத்திலே ஒரு மாற்றம் உண்டாவது தேவ ஆவியானவராலே ஆகும். பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பேசு, பேசு, நாம திறந்து பேசு. ஆத்மாவே, ஒரு உன்னத அபிஷேகம் அக்கினியாய் மேல இறங்கி வருகிறது. ஒரு பெருக்காற்றாய் மேல இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர், எஸ் ஃபயர், எஸ் ஃபயர் ஆஃப் காட். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இப்பொழுதே நிரப்புவீராக, இப்பொழுதே நிரப்புவீராக. ஆனந்த தைலத்தினாலே கர்த்தர் நிரப்புகிறார். எஸ் டச் ஹோலி ஸ்பிரிட். எஸ் பெற்றுக்கொள், எஸ் பெற்றுக்கொள். இதுவரை கண்டிராத பற்றிராத தேவ மகிமை. எஸ் ரிசீவ், பெற்றுக்கொள். எஸ் ஃபயர் ஆஃப் காட். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை. ஓ ரீபாலாபா லீமாலாபா லீமாலாபா ரீபாலாபா லீமாலாபா லா ராஷாகாலாரா. ஆமென், ஆமென், ஆமென். உபத்திரப்பட்டது நல்லது, உபத்திரப்பட்டது நல்லது என்று சொல்லுவாய், என்று சொல்லுவாய். நீ உபத்திரப்பட்டது நல்லது என்று சொல்லுவாய். எஸ் ஃபயர், எஸ் ரிசீவ். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, இதுவரை கண்டிராத மகிமையை ஆமென் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுக்கிறார். உன் நாமத்திர நாமல தேவ அபிஷேகம், தேவ அக்கினி பலமாய் பலத்த காற்றாய் இறங்கி வருகிறது. ஓ ரீமாலாபா லீமாலாபா லீமாலாபா லீமாலா ரஷகாலா ரீமாலா ரகாலாரா. ஆவியானவரே மக்கு நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே மக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். அந்த மேல் வீட்டறையிலே ஊற்றப்பட்டது போல, நிரப்பப்பட்டது போல உன்னத அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுகிறாய், உன்னத அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறாய். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே, யாரெல்லாம் வாஞ்சியோடு நிற்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளை ஆவியானவர் இப்பொழுதே பலமாய் நிரப்புவாராக. ஆவியானவரை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளட்டும். உம்மிடத்தில் இருந்து கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆவியானவரே உம்மிடத்தில் இருந்து எஸ் இந்த இடம் முழுவதுமாய் ஒரு அசைவு. எஸ் ஃபயர். இந்த இடம் முழுவதுமாய் ஒரு அக்கினியை பார்க்கிறேன், ஆவியில உணர்கிறேன், ஒரு மகிமை. எஸ் ஃபயர். ஓ ரீபாலாபா லீபாலாபா லீபாலா ரஷாகாலா ரீபாலா ரகாலாரா லிமா லபோ கடரபோ ஷபாலபா லிபாலபா லிபாலபா ரா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நீ பலத்தின் மேல் பலனடையும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. உன்னத பலத்தில் நிரம்பு ஆத்துமாவே, உன்னத பலத்தில் நிரம்பு ஆத்துமாவே. ஆவியானவரை நிரப்புகிறார், ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவரே உன்னை நிரப்புகிறார், பரிசுத்த ஆவியானவரை நிரப்புகிறார். ஆமென், ஆமென், ஆமென். சபைக்கு தோணாய், சபைக்கு தோணாய் உன்னை நிலைநிறுத்தும்படியாய் ஆவியானவர் ஆவியான மச்சாரத்தை மேல வல்லமையாய் அமரப்படுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே நன்றி தகப்பனே. ஆண்டவருடைய மகிமை. எஸ் டச் ஹோலி ஸ்பிரிட். தேவ பிரசன்னா, தேவ பிரசன்னா. ஆவியானவரே ஆளுகை செய்கிறார். எஸ் ஃபயர், எஸ் ஃபயர் ஆஃப் காட். ஆமென். அக்கினி ஜுவாலையாய், அக்கினி ஜுவாலையாய் உன்னை உருவாக்குகிறார். ஆமென். ஆவியில் அக்கினி, ஆத்மாவில் அக்கினி, சரீரத்தில் அக்கினி. எஸ் ஃபயர், எஸ் ஃபயர். ஓ ரீபாலாபா லீபாலாபா லீபாலாபா ரீபாலாபா ரபாலாபா ரெடரபா ஷபாலாபா லபாலாபா ரபரா. விடுதல, விடுதல, விடுதல. இயேசுவின் நாமத்தினால விடுதலை. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. ஆமென். மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ளுமா, மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ளுமா, மெய்யான விடுதலை. ஆண்டவரிடத்திலிருந்து மெய்யான விடுதலை இறங்கி வருகிறது. மனுஷனிடத்திலிருந்து பொய்யான விடுதலை தான் இறங்கி வரும். உன்னை படைச்ச ஆண்டவரிடத்திலிருந்து மெய்யான விடுதலை இறங்கி வருகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு
விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே மெய்யான விடுதலை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும், எல்லா சாப கட்டுகள் உடைக்கப்படட்டும். தலைமுறை தலைமுறையாய் போராடுகிற எல்லா மாந்திரிக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. எல்லா சாபத்தின் வல்லமைகளும் இப்பொழுது அழிந்து மாறுவதாக. Oh, thank you, Jesus. Hallelujah. Ribala bale bala barishaka bale mala rakalara. ஆண்டவரே நாங்களுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரண்டு கரங்களையும் பரலோக தேவனுக்கு நேராக உயர்த்தி இயேசு பரத்துக்கு எழுந்தருளி போன போது சீசர்கள் எல்லாம் வானத்தையே அண்ணாந்து பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்பொழுது ஒரு தூதன் வந்து சொல்றப்பல, என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அதே போல மறுபடியும் வருவார், அதே போல மறுபடியும் வருவார். அன்பு சகோதரி சகோதரா, அவர் மறுபடியும் வருவார். அவர் வருகிற வரைக்கும் உன்னை தேற்றும்படியாய், உன்னை பலப்படுத்தும்படியாய், உன்னை விடுவிக்கும்படியாய் தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி தந்திருக்கிறார். அந்த ஆவியானவரை நீ பற்றி பிடித்துக்கொள். ஆவியானுடைய ஆழத்துக்குள்ள போ. நீ மேலோட்டமா நின்று கொண்டிருக்காத. இந்த அநேக சபைகள் ஆவியானவருடைய மேலோட்டத்துக்குள்ள நின்று கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசினால் போதும் அப்படின்னு சொல்லி அப்படி மேலோட்டத்துக்குள்ள நின்றுட்டு இருக்கிறாங்க. போதாது, நீ ஆழத்துக்குள்ள போ. ஆவியானவரே உன்னை நடத்துகிற அந்த விதத்துக்குள்ள போ. முடிந்தால் உங்களுடைய வலது கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆவியானவரே என்ன நீங்க நடத்துங்கப்பா. உண்மையா சொல்லணும். சொல்லிக்கிட்டு சொல்லுங்க. இந்த ஜெப குறிப்பை நோட் பண்ணி வச்சுடுங்கப்பா, குறிச்சு வச்சுடுங்கப்பா. இன்னைக்கு நான் உம்முடைய பாதத்திலிருந்து ஜெபிக்கிறேன். மறந்துடக்கூடாது ஆண்டவரே, என்னை நீங்க நடத்தணும். ஒருவேளை நான் மறந்து போகலாம், ஆனா நீங்க என்ன மறக்க கூடாது. இந்த ஜெப குறிப்பை ஒரு உடன்படிக்கை நினைச்சிடுங்கப்பா. என்னை நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. நான் உமக்காக வாழ ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீங்க நடத்துங்க ஆவியானவரே. அன்னைக்கு எத்தோப்பியா பட்டணத்து மந்திரி இடத்துல பிலிப்பு கொண்டு போனீங்கப்பா. இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போகாதன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுலிடத்துல பேசுனீங்கப்பா. சீசர்களோடு கூட இருந்து பலத்த காரியத்தை செய்தீங்கப்பா. பாவத்தை குறிச்சு, நீதியை குறிச்சு, நியாய தீர்ப்பை குறிச்சு கண்டித்து உணர்த்து சொன்னீங்கப்பா. ஆவியானவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆவியானுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுங்க. இதுவரை ஒருவேளை 1-2 வார்த்தைகளை மாத்திரம் நீங்கள் பேசி இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை அவருடைய ஆழத்துக்குள்ளாய் கொண்டு செல்ல விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானுடைய ஆழத்துக்குள்ள என்ன தர்ற ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, என்னை பயன்படுத்துங்க, என்னை உருவாக்குங்க, என்னை குறிச்ச திட்டம் என்ன ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு கேளுங்க. என்ன ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க சொல்ல 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 ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவ பிரசன்னம் உங்களை மூடும், தேவ பிரசன்னம் உங்களை மூடும். உங்களை ஆண்டவர் ஆளுகை செய்வார். ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறப்பான்னு சொல்லி கேளுங்க.
என்ன ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே என்ன ஒப்பு கொடுக்கிறோம்ப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கேளுங்க ஆவியானவரை பார்த்து. ஹல்லேலூயா. ஆட்கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, அன்பினால் என்று அலங்கரியோ, உம் அன்பினால் என்று அலங்கரியோ, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆட்கொண்டு எங்களை, ஆட்கொண்டு எங்களை உம் அன்பினால் என்று அலங்கரியோ, உம் அன்பினால் என்று அலங்கரியோ, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. உணர்ந்து ஒப்பு கொடுங்க பாப்போம். அடியோரை ஆட்கொண்டு ஜபிக்க வைக்கும், ஜபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரரே, துதிக்க தூண்டு துணையாளரே, ஜபிக்க வைக்கும் எங்கள், துதிக்க தூண்டு துணையாளரே, சாத்தானின் சகல தகர்த்தறிய வாருமையா, சாத்தானின் சகல தகர்த்தறிய வாருமையா, ஆட்கொண்டு எங்களை, ஆட்கொண்டு எங்களை உம் அன்பினால் என்று அலங்கரியோ, உம் அன்பினால் என்று அலங்கரியோ, ஆவியான எங்கள் அன்பு அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள், ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. அவர் ஆட்கொண்டு நடத்துவாரே. ஆனால் உன் வாழ்க்கையில எந்த சத்துரு உனக்கு முன்பதை நிற்க முடியாது, எந்த பொல்லாக்கரு உனக்கு முன்பதை நிற்க முடியாது. ஆண்டவரே என்னை ஆட்கொண்டு நடத்துங்க பாடு சொல்லுங்க, என்னை ஆட்கொண்டு நடத்துங்க பாடு சொல்லுங்க. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஊக்கமா என்னை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா, என்னை ஆட்கொண்டு நடத்துங்க பாடு சொல்லு. என்னை ஆட்கொள்ளும், என்னை ஆட்கொள்ளும், என் குடும்பத்தை ஆட்கொள்ளும், என் பிள்ளைகள் ஆட்கொள்ளும், சபை ஆட்கொள்ளும், எங்க தேசத்தை ஆட்கொள்ளும். நடத்துக ஆவியானவரே, எங்களை நடத்துக ஆவியானவரே. ரீபா ராஷகலாரா லிபா லபோ கடரபோ ஷபலப லிபலபரபரா ரிஷகலா ரீபாலா ரகலாரா. அவர் ஆட்கொள்ளும் போது அந்தகாரங்கள் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளும் போது அசுத்தாவிகள் இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் அழிக்கப்படுகிறது. ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். ஓ ரிபாலா பாலா 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 பாரா ஷக பாலா பாரா ஷகலாரா லிபா லபோ கடரபோ ஷபல பல பல பர ஷபல பல பல பர பரா
Hallelujah, Ribalara Shakalara Shakalara. Hallelujah, 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 hallelujah. Oh, Ribala Bala Bala Barabo Shabala Bala Bala Bara. Aviarvare Saudura, 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 Saudura. Ellare Karagala 30, Karagala 30. Hukamai, Hukamai, Hukamai. Hallelujah. Oh, Ribalaba, Libalaba, Redarabo Shabala Bala Bala Bara Bara. Oh, Ribalaba, Libala, Rashaka. அல்லமை ராவியானவரே, அல்லமை ராவியானவரே, அல்லமை ராவியானவரே, வல்லமையினால் இடைக்கட்டுவீராக இயேசுவின் நாமத்தினாலே உன்னத வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டு ஆண்டவரே. ஓரி பலபலி பலபரடரபோ ஷபலபலபலபரடரா ரீபாலா ரஷகபா லீபாலா ரஷகலா ரீபாலா ரபாலா ரஷகலாரா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல தொடர்ந்து நம்ம வசனங்களை தியானித்து அப்படி ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய கரத்தில் நம்ம எப்படி ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜீசஸ் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அடுத்த வசனம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நாம் இரக்கத்தை பெறவும் சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கிட்டி சேர சேர இரக்கம் உண்டாகிறது. ஏற்ற சமயத்திலே நமக்கு சகாயத்தை ஏற்படுத்துகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த ஜெப நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை என்னன்னா, ஆமென், இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக என் கிருபாசன தண்டையில் நெருங்கி வா, நெருங்கி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் நான் நெருங்கி இன்னும் அவரை கிட்டி சேர ஒப்பு கொடுக்கிறேன், இன்னும் அவர் அண்டையிலே ஆமென் ஒன்றாய் இணையும்படியாய், அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய், அவருடைய முகத்தை தரிசிக்கும்படியாய் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? சொல்லுகிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கரம் உயர்த்தி, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் வருகிற ஆண்டவரே, தைரியமாய் கிருபாசன தண்டையில் வருகிற ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கிருபாசனத்தோடைய மேன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய ஜனத்தினுடைய பாவங்களுக்காக இந்த கிருபாசன தண்டையில் வந்து தேவ சமூகத்தில் தூப வர்க்கமிட்டு அதுக்கு முன்பதாக காளைகளை அடித்து இரத்தம் சிந்தப்பட்டு பாருங்க சுத்திகரித்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக பரிதபித்து கிருபாசன தண்டையில் தேவ சமூகத்தில் போய் நிற்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசைக்கு சொல்லி கொடுக்குறாரு, இந்த கிருபாசனம் சாதாரண இடம் இல்லை. நம்ம கிருபாசன தண்டையில் சேரணும்னு சொன்ன உடனே சாதாரணமாக அவருடைய சமூகத்தில் நெருங்குவது கடினம். நான் அந்த கிருபாசனத்தின் மேலே பாருங்கள், கிருபாசனம் அப்படின்னா சாட்சியின் பெட்டி, சாட்சி பெட்டிக்கு மேலே
கிருபாசனம். இந்த கிருபாசனத்துக்கு மேலே 2 கேருபீன்கள். இந்த 2 கேருபீன்களும் செட்டைகளை விரித்து தங்களை மூடிக்கொண்டு ஒன்றுக்கு நேராய் மற்றொன்று வைக்கப்பட்டு கிருபாசனத்தையே நோக்கி இருக்கும். இந்த கிருபாசனத்துக்கு மேலே கர்த்தர் மேகத்தில் மேலே அப்படியே வந்து அமருவார். வர்களாய் கிருபாசன தண்டையில் முதல்ல நாம பரிபூரணப்படணும். 2வது நம்முடைய குடும்பத்திற்காக பரிதபிக்கிறவர்களாக வந்து நிற்கணும். அல்லேலூயா, ஹalleluya. பாருங்க, வேதத்தில் வாசிக்கும்போது நம்ம அந்த எபிரேயரில் நம்ம வாசித்தோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல முன்மாதிரியை நமக்கு காண்பித்து வைத்திருக்கிறார். எப்படின்னா பாருங்க, பிரதான ஆசாரியன் ஒரு மாட்டோட இரத்தத்தை எடுத்து கொண்டு வந்து தேவ சமூகத்தில் தூப வர்க்கமிட்டு ஜனங்களுக்காக ஜெபிப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்காக பரிதபிக்கிறவராய் பிதாவினிடத்தில் அவர் ஏறி போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பத்திற்காக பரிதபிக்கிறவர்களா நிற்கணும். பரிதபிக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வேதத்தில் நிறைய இடத்துல வாசிக்க முடியும். பரிதபித்தல் அப்படின்னா எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் குடும்பத்திற்காக பரிதபிக்கிறீங்க? என் பிள்ளைகள் மாறணும் ஆண்டவரே, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, பரிதபிக்கிறீங்களா? உண்மையான பரிதபிப்பு இருக்குதா அவங்க இருதயத்துக்குள்ள? பிரதான ஆசாரியனுக்குள்ள அந்த பரிதபிப்பு இருக்கும். என் ஜனம் அழிந்து போயிடக்கூடாது ஆண்டவரே, என் ஜனங்கள் அறியாமல் செய்கிற பாவங்களை நீங்கள் மன்னிக்கணும் ஆண்டவரே, என் ஜனத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை தரணும், ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணி என் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். இப்படி பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணுவார்? கிருபாசன தண்டையில் வந்து ஜனங்களுக்காக ஜெபிப்பார். ஒருவேளை ஆண்டவருக்கு அந்த பிரதான ஆசாரியன் மேலே ஏதாவது கோபம் இருக்குது, அவன் மேலே தவறு இருக்குது அப்படின்னா அந்த கிருபாசனத்துக்குள் அண்டையில் வந்தவன் திரும்ப உயிரோடு அந்த இடத்த விட்டு வெளியில் போக முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், அது மகா பரிசுத்த ஸ்தலம், யாரும் சாதாரணமாக அதுக்கு உள்ளே வந்து சேரக்கூடாது. அதனால் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இடையில ஒரு திரைச்சீலை வைக்கப்பட்டிருக்கணும். வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம்தான் பிரதான ஆசாரியன் எங்கே வரணும்? ஏன்னா நான் அந்த இடத்துல இருப்பேன், நான் அந்த இடத்துல அக்கினியாக இருப்பேன், நான் பரிசுத்தமாக இருப்பேன். பிரதான ஆசாரியன்ட்டு ஏதாவது அசுத்தம் இருந்துச்சுன்னா என்னுடைய பரிசுத்தம் அவனை சுட்டரித்து விடும். எனக்கு முன்பதாக நிற்கிறதற்கு அவனுக்கு எந்த தகுதியும். எனவே இந்த நம்மளாவது ஜனங்களாவது எப்பாவது ஒரு தடவை ஆண்டுடைய சமூகத்தில் வந்து காளைகளை பலியிட்டு ஜெபிப்பாங்க. இந்த பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை இங்கே வர்றதுக்காக வருஷம் முழுவதும் தன்னை சுத்திகரிப்பான், எப்பவும் சுத்திகரித்து கொண்டே இருப்பான். ஆண்டவரே, நான் பரிதபிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் ஜனத்திற்காக பரிதபிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரதான ஆசாரியம் பரிதபிக்கிறத கேட்டு நான் ஜனத்துக்கு இரக்கம் செய்வேன் அப்படின்னா நானும் என் ஜனத்துக்காக பரிதபிக்கிறேன். உனக்கு தெரியுமா?
யோனாவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. பாருங்க, நினிவேக்கு போய் ஜனங்கள் அழிவிலிருந்து தப்பும்படியா உபதேசம் பண்ணு, அவங்களோடு எச்சரிக்கையா தேவ வசனத்தை பிரசங்கின்னு சொன்ன நேரத்தில் அவன் தர்சீசுக்கு நேராக போகிறான். இப்போ யோனாவுக்கு பாடம் புகட்டும்படியாக, இந்த யோனாவுக்கு என்ன ஆசைன்னா, நான் போய் தீர்க்க தரிசனம் உரைப்பேன், உடனே வானத்திலிருந்து அக்கினி வந்து எல்லா ஜனங்களும் என்ன ஆயிரணும். ஆமாம், அப்படி அப்போ எவ்வளோ வல்லமையான தீர்க்கதரிசி, இவன் சொன்னது போலேயே வானத்திலிருந்து அக்கினி வந்து ஜனங்களெல்லாம் அடித்து போயிட்டாங்களேன்னு இவன் அப்படி யோசித்தான். இப்போ தீர்க்க தரிசனமும் சொல்லியாச்சு. சொன்ன உடனே நினிவேல இருக்கிற மக்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தி தேவனுக்கு நேராக ஆமீன் அப்படியே இருதயத்தை திருப்பின உடனே ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை அவர்களுக்கு ஆமீன் விலக்கி போட்டார், அவர்களை ரட்சித்தார். இப்போ யோனா ஒரு உயர்ந்த இடத்துல உட்காந்துட்டு ஆண்டவர் இப்போ அக்கினியை இறக்குவார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அக்கினியை இறக்குவார், இப்போ நினிவே கவிழ்க்கப்படும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறான். திடீர்னு அவன் பக்கத்துல இருந்து ஒரு ஆமணக்க கர்த்தர் முளைப்பிக்க பண்ணுகிறார். அது படபடன்னு வளர்ந்து நல்ல நிழல் கொடுத்து அந்த நிழல்ல அப்படியே குளிர்காய் அப்படி இளைப்பாரிட்டு இருக்கிறாரு. உடனே ஆமீன் பூச்சிகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு அந்த பூச்சிகள் என்ன பண்ணிட்டு ஆமணக்க ஒரே நேரத்தில் அரிச்சு அப்படி சாப்பிட்டுட்டு, இந்த யோனாவுக்கு நினிவே மக்கள் மேலே பரிதபிப்பு இல்லை, ஆமணக்கு மேலே பரிதபிக்கிறான். போச்சே, எனக்கு நிழல் தந்துட்டு இருந்த ஆமணக்கு போச்சேன்னு இப்போ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சல் அடைகிறான். ஒரு ஆமணக்கு கூட ஒரு நிழல் கூட ஆண்டவர் தரமாட்டேங்கிறாரேன்னு உடனே ஆண்டவருடைய சத்தம் இப்போ யோனாவுக்கு கேட்குது. பாரு, ஒரு நாளில் முளைத்த இந்த ஆமணக்குக்காக இவ்வளவு பரிதபிக்கிறியே, பாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்திற்கும் மேற்பட்ட என் ஜனம் அழிந்து போகிறத நான் பார்த்துட்டு இருப்பேனா? என் ஜனத்திற்காக நான் பரிதபியாமல் இருப்பேனான்னு கர்த்தர் பாடம் சொல்லி கொடுக்கிறாரு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக பரிதபிக்கிற நல்ல பிரதான ஆசாரியர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. நீங்கள் புரிந்து கொள்ளணும், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கிருபாசன தண்டையில் வந்து பரிதபித்து ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்காக பரிதபிக்கிறார். நீங்கள் மறந்தாலும் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மறக்கிறது இல்லை. ஆமென். பாருங்க, என்னைக்காவது பூச்செடி வாங்கி வீட்டுக்கு முன்னாடி அழகாக தண்ணி ஊற்றி வளர்த்து அது நல்ல செழிப்பாக நிற்கும்போது பக்கத்து வீட்டில் உள்ள ஆடு வந்து அதை சாப்பிட்டுட்டு போயிட்டு, கோழி வந்து அதை கொத்தி போட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுவான்? என்ன எல்லாம் திட்ட முடியுமோ? நடக்கிறது தானே. அதான் ஆண்டவர் கேட்குற, நீ வச்ச உன் செடிக்காக நீ இவ்வளோ பரிதபிப்ப அப்படின்னா, என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சம்பத்து, நான் அவர்களுக்காக எவ்வளவு பரிதபிப்பேன்னு ஆண்டவர் கேட்குறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தான் இந்த பவுல் சொல்லுகிறாரு, நம்ம ஏற்ற வேலையில் இரக்கத்தை பெறணும், ஏற்ற வேலையில் சகாயம் செய்கிற அந்த கிருபை அடைகிறதுக்காக நீங்கள் தைரியமாக கிருபாசன தண்டையில் வந்து கிட்டி சேர்ந்து உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சந்ததிக்காக பரிதபிக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி பரிதபித்தாரு? நம்மை போலவா? அவருடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்காக இரத்தத்தை சிந்தலையே. நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய சபைக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, குடிவெறியில் அழிந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக யாராவது இரத்தம் சிந்தி பரிந்து பேசுகிறோமா? இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ராப்பகலா நீங்கள் தேவனை நோக்கி உங்கள் இருதயத்தில் இருந்து ஏங்குகிற அந்த ஏக்கம், உங்கள் ஜெபங்களை ஆண்டவர் வகையறுக்கிறார். உங்கள் இருதயத்தை கர்த்தர் வகையறுக்கிறார். பாருங்க, கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார். யாரெல்லாம் குடும்பமாக நாங்கள் ஆண்டவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கணும், அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அதற்காக உங்கள் இருதயம் பரிதபிக்குதா? நீங்கள் இன்மைக்கான காரியத்திற்காக ஆண்டவரை தேடுறீங்களா? மறுமையில் நானும் என் குடும்பமும் இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கணும்னு கர்த்தரை தேடுகிறீங்களா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லி கொடுக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டுச்சு. என்னன்னா,
கானானுக்குள்ள நீங்களும் உங்க குடும்பமும் பிரவேசித்து இளைப்பாருவீங்கன்னு. ஆனா அதை விசுவாசிக்க அவங்களுக்கு மனம் இல்லை. எப்படி என்னைக்கு நடக்குதோ? இப்பவே 40 வருஷம் ஆயாச்சு, இனி எப்போ ஆண்டவர் எங்களை அந்த இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போவார்னு தினம் தினம் அந்த இருதயம் முறுமுறுக்குது. தினம் தினம் கர்த்தரை சோதிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் என்ன வேணாலும் யோசிக்கட்டும். ஆமா, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, நீங்க என்ன வேணாலும் யோசிங்க. ஆனா உங்களுக்கு மேல, உங்க தலைக்கு மேல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவருடைய வசனத்தை வச்சு உங்களை அப்படி பகுத்து ஆராய்ந்து அறிவார். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் வசனத்தை உங்க தலைக்கு மேல வச்சு, வசனத்தின்படி இவ இருதயம் இருக்குதா, வசனத்தின்படி தான் சிந்திக்கிறாங்களா பாருங்க. அந்த வசனம், கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது உங்க ஆத்துமாவை, உங்க ஆவி, உங்க கணுக்கள், உங்க ஊனு எல்லாவற்றையும் உருவ குத்தி அப்படி யோசனைகளை வகையறுக்கும். ஒவ்வொரு யோசனையும் கர்த்தர் வசனத்தை வைத்து வகையறுக்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார். எப்படி யோசிக்கிறீங்க? எதை சொல்லி கர்த்தரை முறுமுறுக்கிறீங்க? கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தந்துட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல பரிதபித்து, அவர்கள் மேல பரிதபித்து இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும், குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், தேவனுக்காக வாழணும்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. நீங்க வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை உங்க இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறீங்களா? அல்லது மறந்து எப்போ ரட்சிக்கிறாரோ, எப்போ ஆண்டவர் எங்களை இளைப்பாற பண்றாரோ, இப்படி உங்க இருதயம் கேள்வி கேட்குதா? வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி பிடித்தவர்களாய் அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்க குடும்பம் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்காகவும் தேவ சமூகத்தில் நீங்க பரிதபிக்கணும். நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்முடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு உங்களால என்ன செய்ய முடியும்? நீங்க நாளுக்கு நாள் தேவ சமூகத்துல பரிதபிக்கிறத கர்த்தர் பார்க்கிறார், ஜெபிக்கிறத கர்த்தர் பார்க்கிறார், நீங்க கிரயம் செலுத்துகிறத கர்த்தர் பார்க்கிறார், உங்க பிள்ளைகளுக்காக எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமென், ஆமென். ஆண்டவர் பூரண பலியாய் அவருடைய இரத்தத்தையே சிந்தி நமக்காக அவர் பரிந்து பேசுகிறாரு. அவரை போல நாம ரத்தம் சிந்த நம்மளால முடியாது. ஆனா உங்க நேரத்தை, உங்க ஜெபத்தை விலைக்கிரயமா செலுத்த முடியும். இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாரு? ஆமீன். அவர் கதறி அழுது ஊக்கத்தோடு, ஆமீன், அவர் ஜெபிக்க அவருடைய வேர்வையின் துளிகள் இரத்தத்தின் பெருந்துளிகளா. இப்போ கையிலிருந்து ஒரு காயம் பட்டுட்டுனா அப்படி ரத்தம் டிராப்ஸாக விழுகிறது போல அவருடைய சரீரத்தில் இருந்து வேர்வை துளிகள் என்ன ஆகுது? அதுவரை நம்ம ஜெபிக்கிறோமா? நான் அதுக்காக தான் அந்த காரியம். அதுவரை நம்ம ஜெபிக்கிறோமா? ஒரு தண்ணி தாகம் எடுத்த உடனே ஜெபம் முடிஞ்சுது, ஒரு பசி எடுத்த உடனே ஜெபம் முடிஞ்சுது. என்னைக்காவது ஊக்கத்தோடு அந்த பலனை பார்க்கிற வர, நம்முடைய ரத்தம், நம்முடைய வேர்வை சிந்துகிற வர பரிதபிக்கிறோமா? பரிதபிக்கிறீங்களா? ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த பரிதபிக்கிற ஒரு ஜெபம் நமக்குள்ள, நீங்க கிருபாசன தண்டையில கிட்டி சேரணும். கிட்டி சேர சேர பரிதபிக்கிறவர்களாய் நிற்கணும். உங்க குடும்பத்திற்காக, எதற்காக? இம்மைக்காக மாத்திரமல்ல, குடும்பமாய் உங்க இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும். ஆண்டவரே, இதை விட வேற ஒரு மேன்மை எதுவுமே. அதான் 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறாரு, இம்மைக்காக மாத்திரம் நீங்க தேவனை தேடுகிறவர்களா இருப்பீங்கன்னா எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்க கூடியவர்களா, பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்பீங்க. இந்த தேசத்துல ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, பரிதபிக்கப்படத்தக்கவர்களா. அவங்க எப்படின்னா, அவங்க வியாதியிலிருந்து குணப்பட வேண்டி இருக்கு,
பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டி இருக்கு. ஆனால் அவங்க நினைக்கிறது என்னன்னா, நான் பூரண சம்பூரணன், எனக்கு எல்லாம் இருக்கு, நான் ஐஸ்வர்யவான்னு சிலர் தங்களே தாங்கள் மெச்சி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்துலாம் ஆண்டவர் பரிதவிக்கப்படத்தக்க நிலைமையில இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அப்படியே தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஏற்ற வேளையில இரக்கத்தை பெறணும். ஏற்ற காலத்துல சகாயம் செய்கிற கிருபை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கெட்டி சேர கடவும். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கெட்டி சேர கடவும். இந்த சத்தத்தை கேட்கிற ஆத்துமாவே, கிருபாசன தண்டையில நெருங்கி வரும்படி கர்த்தர் உன்னை அவருடைய வார்த்தைகளை கொண்டு நெருக்குகிறார். ஆமென். உங்க இருதயம் தேவ சமூகத்துல நெருங்கட்டும். உங்க இருதயம் கர்த்தருடைய சமூகத்துல நெருங்கட்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அந்த கிருபாசனத்தின் மேல இருக்கிற கேருபீன்கள் கிருபாசனத்தையே நோக்கி இருக்கிறது போல, கிருபாசனத்தையே நோக்கி இருக்கிறது போல உங்க இருதயம் கிருபாசனத்தையே நோக்கி இருக்கட்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, அங்கதான் நான் உன்னை சந்திப்பேன், அங்கதான் உன் ஜனத்திற்காக நான் உன்னை சந்திப்பேன், அங்கதான் உன் ஜெபத்தை கேட்கும்படி நான் வருவேன். ஆமே, மோசையோடு பேசும்படி நான் அந்த இடத்துல இருந்துதான் என் சத்தம் மோசைக்கு கேட்கும். ஆமே, மோசை கேட்டான். கர்த்தர் பேசுகிறத கிருபாசனத்துக்கு அண்டையில இருந்து தேவன் பேசுகிறத மோசை கேட்கிறான். ஹல்லேலூயா. அதே போல ஆமே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஆத்துமாவே, உன்னோடு பேசும்படி கர்த்தர் கிருபாசன தண்டியில கிட்டி சேரு என்று சொல்லுகிறார். ஆமே, நீ வரும்போது வெறும் கையா வராத, நீ வரும்போது பரிதபிக்கிறவளா வந்து நில்லு. ஆமே, பரிதபிக்கிறவனா நில்லு. உன் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பிரதான ஆசாரியன் பரிதபிக்கிறது போல, ஆண்டவரே இரக்கம் செய்யணுமே, என் ஜனம் அழிந்து போகக்கூடாது ஆண்டவரே, உம்முடைய கண்களுக்கு முன்பதாக என் ஜனம் நிலை நிற்கணும் ஆண்டவரே, என் சந்ததி நிலை நிற்கணும் ஆண்டவரே, சத்துரு தொடக்கூடாதுப்பா, நான் நிக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல பரிந்து பேசும்படி, இயேசு கிறிஸ்துவை போல ஆமென் பரிதபிக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபரதன சந்துராதனரா. ஆண்டவரும் சொல்லுகிறாரு, நான் உனக்காக பரிதபிக்கிறேன்னு. ஒரு ஆமணக்குக்காக யோனா பரிதபிப்பானா? ஆமே, நீ பிரயாசப்படாத, ஆமே ஆமே நீ பிரயாசப்படாத காரியத்திற்காக நீ பரிதபிப்பாயானா, தேவன் அவருடைய சாயலாய் உண்டாக்கின அவருடைய பிள்ளைகள், ஆமென், ஆமென், கர்த்தர் அவருடைய சாயலாய் உண்டாக்கின அவருடைய ஜனம், உங்க புருஷன் கர்த்தருடைய சாயல், உன் கணவர் கர்த்தருடைய சாயல், கர்த்தர் பரிதபிக்கிறார். உங்க மகனுக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார். உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார். சகோதர, கர்த்தர் உனக்காக பரிதபிக்கிறார். நீ ஒரு செடியை நட்டுட்டு நீ அதுக்காக பரிதபிப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை விட எத்தனையோ மடங்கு மேன்மை நீ எனக்கு, அதை விட எத்தனையோ மடங்கு முக்கியம் நீ எனக்கு. உனக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? உனக்காக கிரியை செய்யாமல் இருப்பேனோ? நீ இருதயத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் விட்டுக்கொடு. கர்த்தருடைய வசனங்கள் உன் தலைக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் வைக்கப்பட்டு கர்த்தர் வசனங்களை கொண்டு உன்னை பரிசோதித்து பார்க்கிறார். வசனங்களை கொண்டு ஆமென் அவர் உன்னை ஆராய்ந்து பார்க்கிறார். கர்த்தருடைய வசனங்கள் உன் இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறது, உன் இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை போல விசுவாசம் இல்லாமல் இளைப்பாறுதலை இழந்தவனா நிற்க வேண்டாம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமென், விசுவாசத்தோடு இளைப்பாறுதலில் பிரவேசிக்க பிரயாசப்படு. ஆமென், ஆமென். ஏன் உனக்கு இன்னும் விசுவாசம் இல்லாம போகுது? ஆமென், ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார்? ஆமென், இளைப்பாறுதலுக்குள்ள நாம் பிரவேசிக்க என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே? சொல்லுங்க, சொல்லுங்க, உங்க இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்,
சிலரை கர்த்தர் பிரதான ஆசாரியனை போல பரிந்து பேசும்படி நிறுத்துகிறார். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஆத்துமாவே, பரிந்து பேசும்படி உன்னை நான் நிறுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. யோனாவை போல அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக என் வார்த்தைகளை சொல்லி அழிவிலிருந்து மீட்கும்படியாக உன்னை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆமே, உன்னை நான் எனக்காக தெரிந்தெடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் பேசு. நீ கர்த்தருடைய வசனத்தை தைரியமா பேசு. அல்லேலூயா. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக துறப்பிலே நில்லு. நான் அவர்களை ரட்சிப்பேன். நான் அவர்களுடைய இருதயத்தில் ஒரு மனமாறுதலை காண பண்ணுவேன். அல்லேலூயா. இது உன்னுடைய காரியம் அல்ல, இது என்னுடைய காரியம். ஆமே, ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்க தேவனாலே மாத்திரமே கூடும். மனுஷன் அல்ல ரட்சிப்பது. உன்னுடைய பலன் அல்ல, உன்னுடைய பிரயாசங்கள் அல்ல. நீ தேவ சமூகத்திலே பிரதான ஆசாரியனை போல பரிதபிக்கிறவனாய் நில்லு. உன் குடும்பத்திற்காக பரிதபிக்கிறவளாய் நில்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திலே கதறி அழுது ஜெபித்தது போல அவர் தனக்காக ஜெபிக்கல, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும், ஆமே, பிறந்த ஆத்துமா பிறக்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் கெத்சமனே தோட்டத்தில் கதறி 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 ஆமே பரிதபிக்கிறவராய், பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராய் நின்று கொண்டிருந்தாரே. அதே போல உன் ஜபங்கள் எங்கே? உன் ஜபங்கள் எங்கே? உன் பரிதபிப்பு எங்கே? உன் கண்ணீர் எங்கே? உன் வேர்வை துளிகள் எங்கே? ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்காக பரிதபிக்கிற நல்ல பிரதான ஆசாரியரே, ஆமென். மனிதனை போல அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களுக்காக பரிதபிக்கிற நல்ல பிரதான ஆசாரியரே. ஓ ரலதபலஷ, நீ ஒரு ஆமணக்குக்காக பரிதபிப்பாயானால் லட்சத்திற்கு மேற்பட்ட என் ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? நீ உன் பிள்ளைகளுக்காக பரிதபிப்பாயானால் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு காரியம்னா உங்க இருதயம் எவ்வளவு பரிதபிக்கிறது. ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா உன் இருதயம் பரிதபிக்குதே. கோடி கோடியாய் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தினம் தினம் மந்தை மந்தையாய் ஜனங்கள் பாதாளத்துக்கு நேராக கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் நீ பரிதபியாமல் இருக்கிறாய்? யோனாவை போல ஏன் நீ பரிதபியாமல் இருக்கிறாய்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரகதரமன சிகலரனா ரிக்கவர வர 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 வரவா ரகதலரலதலரா ரிக்கவர வர 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 வரவா உடமன் கவர வர 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 வௌட்டம் தராத ரகசியாத்தனரா. இன்னைக்கு தேவை, நினிவே ஜனத்திற்கு தேவை கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்ட உடனே நினிவே ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ரெட்டுடுத்தி கொண்டு மிருக ஜீவன்கள், பிள்ளைகள், குழந்தைகள், பச்சிளம் பிள்ளைகள் வர உபவாசித்து தேவனுக்கு நேராக மனம் திரும்பினார்கள். அவர்களுக்கு தேவைப்பட்டது யோனாவுடைய ஜெபமும் யோனாவுடைய வார்த்தையும். இன்றைக்கு சில ஆத்துமாக்கள் திரும்பும்படியாய், ஆமென், மனம் திரும்பும்படியாய் உங்க குடும்பங்கள், தேசங்கள் ரட்சிக்கப்பட, சகோதரி உன் ஜெபம் தேவை, சகோதரா உன்னுடைய ஜெபம் தேவை, உன்னுடைய ஜெபங்கள் தேவை தேவ சமூகத்திற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் தேவை. ஆமென், உன்னை கொண்டு கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் தேவை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிகபரதபலஷகலரா. அப்படியே ஜெபிக்க துவங்குங்க, ஜெபிக்க துவங்குங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சிலர் மேல கர்த்தர் தமது ஜெப ஆவியை வைக்கிறார். ஆமென். அவர் மேல இருந்து அந்த பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் மேல இருந்த அந்த அபிஷேகத்தை
கர்த்தர் உங்க மேல வைக்கிறார். ரிகபல தீபாலாபா ரிகவரவரவலபோ சந்துராதனரா. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளாய் ஜனங்களுக்காக பரிதபிக்கும்படி பிரதான ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்பட்டது போல இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சிலர் மேல அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் திலப்பில நிற்கும்படியாக, பரிதபிக்கும்படியாக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் தமது கரத்தை உன் மீது வைத்து அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியமாய் கிருபாசன தண்டையில கிட்டி சேரு. தைரியமாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் கிட்டி சேரு. மோசையோடு முகமுகமாய் பேசினது போல உன்னோடு கர்த்தர் இடைபட விரும்புகிறார். ரிகவல் பௌடமனோ ரிகவரவலவோ சந்துராதனரா ரீ லௌடமனோ ரெக்கவரவலவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ரிகவரவலவோ சந்துரவோ ரத்னாதரா ரிகவல் கப்துநாதர கடகசியாத்தனரோ ரிவல் பௌடா ரெக்கவரவரவலவரவா ரிகவரவரவலவோ சபரவரவலவா. ஊற்றப்படட்டு, ஊற்றப்படட்டு. ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா. ஓ ஹல்லேலூயா. ஊழியக்காரிகளாய் அபிஷேகம் பண்ணுவீராக. ஊழியக்காரனாய் அபிஷேகம் பண்ணுவீராக. ஆமென், ஆமென். ஆசாரியனாய், ஆசாரியனாய் அபிஷேகம் பண்ணுவீராக. அல்லேலூயா. இப்போது ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆசாரியர்கள், கர்த்தருடைய ராஜரீக கூட்டமாயோ ஆசாரியர்களாயோ அவர் உங்களை தமக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசாரியர்களாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீதான் கிருபாசன தண்டையில கிட்டி சேரணும். நீதான் என் சமூகத்தில் வந்து நிற்கணும். நீதான் என் சத்தத்தை கேட்கணும். நான் உன்னோடு முகமுகமாய் பேச விரும்புகிறேன். மோசைக்கு 6 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களை நடத்தும்படியாக திட்டங்களை கொடுத்தது போல, ஆலோசனைகளை கொடுத்தது போல, இதோ அநேக ஜனங்களை நடத்தும்படியாக, லட்சங்களுக்கு மேற்பட்ட ஜனங்களை நடத்தும்படியாக நான் உனக்கு திட்டங்களை தருகிறேன், ஆலோசனைகளை தருகிறேன். அல்லேலூயா. என் வசனத்துக்கு கீழ்ப்படிவாயானார், என் வார்த்தைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானார். அல்லேலூயா. கர்த்தர் தமது வார்த்தையின்படியே ஒவ்வொன்றையும் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கிரியை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ரிகபல ரிபல வரபல ரக்கபரபரபலவ ஷவரபரபலவ ரம்தல் கடரமனோ ரம்தல் கடரமனோ ரம்தல் கடாரதரகசியாத்தனர ரிகபரபலபரபலவ ரி லச்சஸ் கைடக ரகதானோ ரிகவல் பௌடமன ரிகவலவ ரப்தராதரகசியாத்தனர ரிகலதமல ஷிகரபல உரகமன திபலரன ரிகபரபரபலவ சந்துராதனர ரிகலதி கபரபரபலவ. Hallelujah, 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 hallelujah. Riba ba 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 ba. Riba ba 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 ba. பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்களுக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியரே. ஓ ரிகவர வர 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 ஷவர வர வர வர. ஓ ரிகப பா 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 பா. ஓ ரிபா பா 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 பா. ஓ ரிபா பா 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 லா பர பல. ரிகப பல தரமல ஷிகவர. ரிகப பல தரமல லதலர. உடவர பல ஷவர வர 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 வர. ரச்சந்தர கடகரகசியா. ரிகவல வர 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 தியாக்க வர 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 வர. ராதிக வர ரிபல வர ரிபல வர. ரிகவர வர 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 ஷவர வர வர வர. ரிகப பல தரமல ரகசியாத்தனர. Hallelujah, 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 hallelujah. Rakabara baladaramano. Amen, amen, amen. இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா. கட்டி பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரா நனைக்கின்றேன் கர்த்தாவே. கட்டி பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரா நனைக்கின்றேன்
தேசத்திலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, இளைஞரெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. தேசத்திலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, இளைஞரெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா. சொல்லுவா, இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா. கட்டி பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. கட்டி பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. தேசத்திலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, இளைஞரெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. தேசத்திலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, இளைஞரெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா. பிரிந்த குடும்பமெல்லாம் மறுபடி இணைய வேண்டும், பெற்றோரின் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற வேண்டும். பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும், பெற்றோரின் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற வேண்டும். இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா. கட்டி பிடித்தே உந்தன் பாதத்தை கட்டி பிடித்தே. ஓரா கரதர வஷி கரதர. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, நாம கேட்ட வார்த்தையின்படியே ஒரு பிரதான ஆசாரியன் முதலாவதாக தன்னுடைய பாவங்களுக்காக தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துட்டு பின்பு மற்றவர்களுக்காக ஜனம் அறிந்து செய்த பாவம், அறியாம செய்த பாவம், ஆமென், எல்லாவற்றிற்காக தேவ சமூகத்தில் வந்து நின்று தூபங்களையும் ஆமென் பலிகளையும் ஏறெடுத்து கர்த்தருடைய இருதயத்தை அப்படியே குளிர பண்ணுவான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுந்தபோது சொல்லுகிறாரு, முதலாவதாக நீ உன் ஆத்துமாவை காத்துக்கொள், அதற்கு பின்பதாக நாம நம்முடைய ஆத்துமாவை காத்து கொண்டு வசனத்திலே நிலைத்திருக்கும் போது நம்மை கொண்டு அநேகரை கர்த்தர் ரட்சிப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்கிற நாம் தேவராஜ்யத்திற்கு ஆயத்தப்படணும். அடுத்து நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும். பாருங்க, இன்றைய காலையில் ஒரு சகோதரி என்னிடத்துல பேசுனாங்க. அவங்களுடைய கணவனார் பாவத்துக்கு அடிமையான ஒரு கணவனார். அவங்க சிஎஸ்ஐ குடும்பம். அவங்க எப்படின்னா சிஎஸ்சியில் பயங்கர பக்தி. எப்படின்னா எல்லா சிஎஸ்ஐ சர்ச்சில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஒழுக்கமாக இருப்பாங்க, எல்லா காரியத்திலும் உண்மையாக இருப்பாங்க. ஆனால் அந்தரங்கமாக சில பாவங்களை விடுபட முடியாமல் அந்த சகோதரன் இருக்கிறார். ஆனால் இந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற ஒரு சகோதரி. இப்போ சொல்லுங்க சிஸ்டர், நான் என்ன சொன்னாலும் நீ எங்கனாலும் போ, ஆனால் ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போகிறதுக்கு மாத்திரம் அந்த மனுஷன் எனக்கு தடை பண்ணுறாரு.
எனக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் பரம்பரையாக சிஎஸ்ஐ குடும்பம், நாங்கள் தான் சர்ச்சு கட்டி கொடுத்ததே யார் தான். அப்படி அவங்களுக்குள்ள ஒரு இருதயம். ஆனால் அந்த சகோதரி ஜெபிங்க சிஸ்டர் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி, அப்போ அவங்கள்ட்ட ஆவியானவர் வார்த்தைகள் மூலமாக இடைபட ஆரம்பித்தார். பாருங்க, அந்த குடும்பத்தில் லட்சங்களுக்கு மேற்பட்ட கடன். இந்த கடன் என்கிறது ஒரு சாபம். கடன் என்கிறது ஒரு சாபம். ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரி, அந்த குடும்பம் சாபத்திற்குள்ள அடிமைப்பட்டு இருக்கு. இந்த குடும்பத்தை மீட்கும்படியாக உங்கள் கணவனார எல்லா சாப கட்டில் இருந்தும் பாவ கிரியைகளிலிருந்து மீட்கும்படியாக கர்த்தர் உங்களை நம்பி நீங்கள் இந்த குடும்பத்தை ரட்சிப்பீங்க, நீங்கள் இந்த குடும்பத்தை ஜெபத்தினாலே மீட்டெடுப்பீங்கன்னு கர்த்தர் நம்பி உங்கள் கரத்தில் இந்த குடும்பத்தை தந்திருக்கிறாரு. வேற ஒரு ஸ்திரீயோட கரத்தில் இந்த குடும்பத்தை கொடுத்துருந்தா கண்டிப்பாக முடியாது. அதே போல தான் ஒவ்வொருவரும், என் வாழ்க்கை சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, அப்படி கிடையாது. ஆண்டவர் உங்களை நம்பி உங்கள் ஜெபமும் கண்ணீரும் பரிதபித்து, இந்த பிரதான ஆசாரியனை போல பரிதபித்து என் ஜனத்திற்காக அவங்க மனம் திரும்புகிற வர, ரட்சிப்பை பார்க்கிற வர நீங்கள் உத்தரவாதியாக நிற்பீங்கன்னு கர்த்தர் நம்பி உங்கள் கரத்தில் தந்த குடும்பம். ஹல்லேலூயா. குடும்பத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. குடும்பத்தை பார்த்து உங்கள் ஆத்துமா பின்வாங்கி போகக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ள, ஆமேன், அவருடைய வசனத்துக்குள்ள உங்கள் ரட்சிப்பை காத்தவர்களாய் உங்கள் குடும்பத்தையும் மீட்டெடுக்கிறவர்களாய் நிற்கணும். ஆமேன், அல்லேலூயா. நீங்கள் அதை ஒரு செயலை, அது உங்கள் கர்த்தர் கரத்தில் தந்த ஒரு வேலையை போல ஒரு கடமையாக கரெக்டாக நீங்கள் அதை செய்துட்டு வருவீங்க அப்படின்னா, ஆண்டவர் கேட்குறது என்னன்னா, யோனாட்ட, இப்போ நீ பெருசாக நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம், நீ ஜெபிச்சா போதும். அந்த ஜனத்துக்கு அப்பப்போ என் வசனத்தையும் வார்த்தையும் சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தா போதும். உங்கள் வார்த்தைகளும் உங்கள் அன்புனால நீங்கள் வேற அவங்கள திட்டியோ அவங்கள நீ இப்படி ஆயிர அப்படிலாம் யாரையும் திருத்த முடியாது. உங்கள் அன்பு, உங்கள் ஜெபம், உங்கள் கண்ணீர், உங்களுடைய வார்த்தைகள் அவர்களை தேவனோடு இணைய பண்ணும். ஆமென், அல்லேலூயா. அதை யோனாவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நீ வசனத்தை சொல்லிட்டியா, ஜெபிச்சிட்டியா, உன் வேலை முடிஞ்சது. அடுத்து ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, கண்ணீர் வடிங்க, தேவ சமூகத்தில் திறப்பில் நில்லுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. உங்கள் புருஷனை ரட்சிக்கிறவர் கர்த்தர். எந்த மனுஷனையும் மாற்றுகிறவர், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய தேவனாகிய அவர். பொய் சொல்ல மனிதன் அல்ல. நீங்கள் இந்த காரியத்தில் கரெக்டாக வரும்போது அவர் செய்ய வேண்டிய காரியத்தில் எல்லாம் டிக் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம வசனம் படித்தோம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்குது. நீங்கள் அவருடைய வசனத்தின்படி செய்ய அப்படி வசனத்தை வச்சு உங்களை பரிசோதிச்சுட்டே வருவார். ஓகே, பண்ணியாச்சா, அடுத்த ஸ்டெப் பண்ணியாச்சா, பரலோக ராஜ்யம் அடுத்த ஸ்டெப்புக்கு நேராக உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கணவனாரை அடுத்த ஸ்டெப்புக்கு நேராக கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த முதல்ல குடும்பத்தில் ஒரு நபரை கர்த்தர் தமக்காக ரட்சிப்பார். முதல்ல ஒருத்தரை தான் பிடிப்பார். ஒருத்தரை பிடித்த உடனே மற்றதெல்லாம் அவர்கள் ஒரு காந்தம் ஈர்க்கப்படுகிறது போல் உங்கள் பின்னாடி எல்லாம் வர வேண்டியதெல்லாம் தானா வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், கடந்த நாட்களில் நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு தகடு போல் ஒரு பொருளை நான் பார்க்குறேன். அப்போ இப்படி சும்மா ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவரே பாரு, இப்போது ஒரு இடத்துல ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், கர்த்தருடைய கை அப்படி பிடிச்சு தூக்கி எடுத்து அவருக்கு எந்த இடத்துல கொண்டு வரணுமோ அங்கே கொண்டு வந்து அதுக்கு மேலே ஒரு மீனவன் வலை போடுவான், பார்த்துருக்கிறீங்களா? இதை மாதிரி அந்த ஜனங்களுக்கு மேலே கர்த்தர் ஒரு வலையை போட்டு அந்த வலையை விட்டு உள்ளே வந்தவங்க வெளியில் போக முடியாது. அல்லேலூயா. பாருங்க, நாம் ஜெபிக்க கர்த்தர் யாரை அள்ளி தூக்கிட்டு வரணுமோ அவங்களெல்லாம் அப்படி அள்ளி தூக்கிட்டு வந்து வச்சு அவருடைய வலையை போட்டுறாரு. என்ன ஆனாலும் அதுக்கு உள்ளதான் நீ கிடக்கணும். அந்த வலை எப்படி இருக்குன்னா பவுன் கலரில் இருக்குது. எப்படி இருக்குது? பவுன் கலரில் இருக்குது. அந்த வலைக்கு உள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. ஆண்டவர் அப்படி ஒரு மனுஷனை தூக்கி அவருடைய வலைக்குள்ளே போட்டுட்டார் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் வெளியில் தப்ப
முடியாது. அப்படி தப்ப நினைச்சாலும் அங்க இங்க பிய தான் செய்யணுமே தவிர தூக்கிடுவார். அவ்வளவுதான். நம்ம ஜெபிக்கிற வர, அவர் தமது கரத்தை அவருடைய பிள்ளைகளுக்காக நீட்டுகிற வர, அவருடைய கரம் போய் சில நபர்களை பிடித்து தூக்குகிற வர நம்முடைய ஜெபம் அவசியப்படும். அடுத்து அவர் தூக்கி வழக்கில் போட்டுட்டார் அப்படின்னா நீங்கள் அடுத்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவர்கள் இருக்கிறது ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ள. இப்போ அந்த ஜனம் விடுவிக்கப்படுகிற வர, எந்த நபராக இருக்கட்டும், அவர்கள் விடுவிக்கப்படுகிற வர உங்கள் ஜெபம் அவசியம். நீங்கள் பரிதபிக்க வேண்டியது அவசியம். உங்கள் கண்ணீர் அவசியம். நாம் பரிதபிக்கும் போது நமக்காக பல மடங்கு பரிதபிக்கிறவர் நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. இவர் இன்னும் பல மடங்கு நமக்காக கிரியை செய்வார். அப்படி தேவ சமூகத்தில் ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, என் குடும்பத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறேன். ஆமே ஆமே. குடிவெறியில் அழிந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் கிருபாசன தண்டையில் வருகிற ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. ஆமேன். மந்த புத்தியோடு புத்தி பேதலித்து ஆங்காங்கே பைத்திய நிலைமையில அழிந்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக உங்க கிருபாசன தண்டையில் வார ஆண்டவரே, வருகிற ஆண்டவரே. அப்பா அப்பா நினைத்தருளுங்க அப்படி ஜெபிக்க துவங்குவோமா. நினைத்தருளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிகபரதல ரஷிகலதன ரிகபரபலபௌ சம்துராதனரா. ஜெபிங்க ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் வெளிப்படட்டும். என் ஜனத்திற்காக கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படட்டும். பரிந்து பேச ஆத்துமாவே. ஆமேன். ஆத்துமாக்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிற அழிந்து கொண்டிருக்கிற ஜனத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. குடிவரியில் அழிகிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்குவீராக ஆண்டவரே. சத்துரு சிறைபிடித்து வைத்திருக்கிற ஜனங்களை கண்ணோக்குவீராக. இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அங்காங்கே பைத்திய நிலைமையில கிடக்கிறவர்கள் எல்லாம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. குடித்து வெறித்து ஆங்காங்கே கிடக்கிறவர்கள் எல்லாம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா மந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிபர்கள் எல்லாம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். ஜனங்களை ரட்சிக்கும்படியா உம்முடைய கரம் இறங்கட்டும் ஐயா. ஜனங்களை மீட்கும்படியா உம்முடைய கரம் இறங்கி கைதூக்கி எடுக்கட்டும்ப்பா. எடுத்து உம்முடைய மந்தையில வந்து சேர பண்ணுங்க. உம்முடைய ரட்சிப்பின் வலைக்குள்ளாய் இழுத்து போடுவீராக. அல்லேலூயா. உம்முடைய ரட்சிப்பின் வலைக்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகளை இழுத்து கொண்டு வருவீராக. ஓ ரிகதரமா சந்துராதனரா ரிகபரபலபா. எத்தனை பேரை கர்த்தர் ஜெபிக்கும்படி நெருக்கி ஏவுகிறார். எத்தனை பேருடைய இருதயத்தை கர்த்தர் பாரப்படுத்துகிறார். ஆத்துமாக்களை குறித்து அவர் பாரப்படுத்துகிறார். ஆனால் உன்னுடைய இருதயத்திலே பாரம் இருக்குமானால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பாரத்தை பார்த்து அவரும் பரிதபித்து செயல்பட துவங்குகிறார். உங்க இருதயம் பாரப்படட்டும். உங்க புருஷனுக்காக இருதயம் பாரப்படட்டும். பிள்ளைகளுக்காக இருதயம் பாரப்படட்டும். அல்லேலூயா. அவர் மீட்க வல்லமை உள்ளவர், ரட்சிக்க வல்லமை உள்ளவர். எழும்பு எழும்பு யோனாவே. ஆமென் ஆமென். நினிவேயை ரட்சிக்கும்படியாக உன்னைத்தான் நான் தெரிந்தெடுத்தேன். ஆமென் ஆமென். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக உன்னை மட்டும்தான் முன்குறித்தேன். ஒரே ஒருத்தனை கொண்டு அந்த லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தார். ஆனால் உன்னை கொண்டு உன் ஒருத்தியை கொண்டு உன் ஒருத்தனை கொண்டு ஆயிரங்களுக்கு மேற்பட்ட வாலிபர்களை வயோதிபர்களை குடிக்கு அடிமைப்பட்டவர்களை நான் மீட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் மீட்டெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிகபரபலப ஷபரபலப ரிகம்தோ ரதனகசியாத்தனரா ரீவா ரகபரபலப ரிகபரபலப ஷபரபரபலப உடமன் கப்தரோதனகசியா. ஆத்துமாக்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆமே. ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும். கர்த்தருடைய கரம் கைதூக்கி எடுக்கட்டும். சர்வ வல்லமையுடைய கரம் செயல்படுவதாக செயல்படுவதாக செயல்படுவதாக. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கிரியை செய்கிறபடியா எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ரிகபரபலப சந்தராதரா ரிகபலப ரப்தனோதர Hallelujah, 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 hallelujah.
ஹalleluya. பாருங்க, கடந்த நாட்களில் ஒரு காரியம் திடீர்னு அப்படி கண்ணை திறந்து பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம். எப்படின்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்பதாக கூலக்கடையில் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் எல்லாருமே, அந்த வீட்டில் எத்தனை பேர் உண்டுமோ அத்தனை பேரும் மனநலம் பாதிக்கப்பட்டு ஆங்காங்கே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற, உங்களுக்கு யாருன்னு சொன்னால் தெரியும். அதில் ஒரு சகோதரன் போலீஸ் வேலையில் இருந்தவனும் இப்போ மனநலமாக பாதிக்கப்பட்டு, அதில் ஒருத்தன் ஒரு சகோதரன் வந்து அடிக்கடி இப்படி அங்கே எங்கேயும் தெரிவான். பாஸ்டர் ஒரு நாள் அவனை பிடிச்சி நீ வா சர்ச்சுக்குள்ளே வான்னு சொல்லி அவனை பிடிச்சி ஈர்த்துனாங்க. அவன் அப்போ எப்படி இருந்தான் அப்படின்னா, அவன் எங்கே போகிறான், எங்கே வாரான், என்ன பேசுகிறான், குளிச்சானா குளிக்கலையா, அப்படி பிசாசு அவனை கொண்டு போயிட்டே இருக்கும். அவனை பிடிச்சி சபைக்குள்ளே இருத்தின அன்னைக்கு அவன் தெளிந்தான். தெளிவு வருது. ஒரு ஞாயிறு நிறுத்தி இருக்கிறோம், மறு ஞாயிறு அவனே தேடி வாரான், வந்து உட்கார்றான். போன வாரம் இருந்ததை விட மறு வாரம் அவன் இன்னும் நல்ல பெட்டர் ஆயிட்டான். இப்படி ஒரு 3 வாரம் அவனே வர ஆரம்பித்தான். 4வது வாரம் அந்த பையன் வேலைக்கு போனான். வேலைக்கு போய் வீட்டுக்கு பணம் கொண்டு கொடுத்தானான். பாருங்க, அடுத்தது அவனை சத்துரு எப்படி அவனை வீழ்த்தலான்னு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பேக் அடிச்சுட்டான், போயிட்டான். இந்த 40 நாள் உபவாச ஜெப நாட்கள் நடந்துச்சா, எப்போல்லாம் இங்கே நாம் ஜெபத்தை கூட்டுறோமோ அப்போல்லாம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தேடி ஆண்டோடைய சமூகத்துக்கு வாரதை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவன் வந்து நிற்கிறான். டக்குன்னு எனக்குள்ள ஒரு வார்த்தை ஆண்டவர் தந்தது போல, பாரு, நீ ஜெபத்தை கூட்டின உடனே பைத்தியமாக அலைஞ்சிட்டு இருந்ததெல்லாம் தேவ சமூகத்தை தேடி வருது விடுதலைக்காக. ஆமே, எங்கே வெளிச்சம் இருக்குமோ அங்கே அந்த பூச்சிகள் எப்படியாகி நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்காதான்னு தேடுகிறது போல அதுக்குள்ள ஆத்துமா இருக்குது. அந்த மனுஷன் பைத்தியமாக இருந்தால் அவனுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்துமா எப்படியாவது எனக்கு விடுதலை கிடைச்சிராதான்னு அந்த வெளிச்சத்தை தேடி ஆண்டவர் அப்படியே வர வைக்கிறார். நான் சொன்னேன், பாருங்கப்பா, என்னைக்கு போனவன் நம்ம ஜெபத்தை கூட்டின உடனே வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு. அப்போது நாம் ஜெபிக்க பைத்தியங்களெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து தெளிய பண்ணுறாரு. ஒருத்தரையும் ஆண்டவர் வெறுமையாக விட மாட்டார். நம்ம நேற்று தினத்தில் நம்ம ஜெபத்தில் தியானித்தோம், அவருடைய சமூகத்தில் வருகிற எதுவும் கெட்டு போகாது. அது கெட்டு போனதா இருந்தாலும் கர்த்தர் அதை ரட்சித்து மீட்டெடுக்கிறாரு, மறுரூபப்படுத்துகிறாரு. பழைய வாழ்க்கையில அழிவுக்கு நேராக கர்த்தர் விடுகிறதே இல்லை. அப்போ நம்ம இன்னும் என்ன செய்யணும்? நம்ம நினைக்கிறது போல் ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவர் செய்வார், அவருக்கு செய்ய வல்லமை இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு ஜெபம் இல்லை, நம்ம ஜெப குறைவு தான் நிறைய காரியங்களை இழந்துட்டுருக்குறோம். நம்முடைய ஜெப குறைவுனால தான் சத்துரு நிறைய குடும்பங்களை அவன் மேற்கொண்டு இருக்கிறான். நீங்கள் இன்னும் ஜெபத்தை கூட்டுங்க. ரட்சிக்கப்படாமல் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வருகிறார்களா இல்லையான்னு பாருங்க. நீங்கள் இன்னும் உங்கள் உபவாசத்தையும் ஜெபத்தையும் கூட்டுங்க. உங்கள் புருஷன் ஒரு பிள்ளை குழந்தைய போல தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. ஆண்டவர் சவால் விட சொல்லுகிறார். சவால் விட்டு ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்க. ஆமேன். அப்படி தேவ சமூகத்தில் ஆமேன் அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை என்ன ஒப்பு கொடுக்குறான்ப்பா. ஆண்டவர் அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக என்ன சமர்ப்பிக்கிற ஆண்டவரை. இனி நான் வாழ்கிறது உமக்காக. இனி நான் ஒரு நிமிடம் ஆனாலும் நான் வாழப்போகிறது உமக்காக மாத்திரம் ஆண்டவரை, உமக்காக மாத்திரம் ஆண்டவரை. ஹalleluya. ஓ ரிகதரவல சங்கவரதுனரவனா ரிகவரவரவல வௌஷவரவலதரா ரிகம் துரோ இருதயங்கள் பாரப்படட்டும். அம்மே, இதை ஆயுஸ் உங்க நாசில சுவாசம் இருக்கிற வர ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறத நிறுத்தக்கூடாது. நீங்க என்றைக்கோ ஜெபிக்கிற ஜெபம் அநேக வருடங்களுக்கு பின்பதாகவும் அது பலன் கொடுக்கும். அநேக வருடங்களுக்கு பின்பதாக அந்த பலனை காண்பீர்கள். ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாளுக்கு பின்பு அதின் பலனை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதின் பலனை காண்பாய். ஓ ரிகதரமல ஷஹரதனரா. ஆமென். ஹalleluya. ஜீசஸ். ஆமென். ஹalleluya.
பாருங்க, கடந்த நாட்களில் ஒரு வயதான ஒரு பாட்டி, அவங்களுக்கு 78 வயதுக்கு மேலே இருக்கும். அவங்க கனடா தேசத்துல இருந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவாங்க. அவங்க ஒரு ஊழியக்கார அம்மா. அவங்க மகன் சின்ன குழந்தையா இருக்கும்போது, வாலிப பையனாக இருக்கும்போது, அவங்க மகனுக்கும் அவங்க கூட படிக்கிற அந்த பையன் கூட படிக்கிற இன்னொரு பையனுக்கும் தகராறு, பிரச்சனை. இப்போ இவனை அடிக்கிறதுக்காக அந்த குடும்பம் என்ன இருக்கு, அந்த பையன் அப்படி வந்திருக்கிறான். அந்த பையனை கூப்பிட்டு, அவன் ஒரு முஸ்லீம் பையனா, அந்த பையனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே இருத்தி அவன் மேலே கை வைத்து அவனுக்காக ஜெபித்தாங்களாம். ஆண்டவரே, இவனை ஒரு ஊழியக்காரனாக மாற்றணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபித்தாங்களாம். அது ஜெபித்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருடம். இப்போ அந்த பாட்டிக்கு 78 வயசுக்கு மேலே, அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாருமே 50 வயசு தொட்டிருக்கோம். இப்போ அந்த ஒரு முஸ்லீம் பையன் மேலே கை வச்சு ஜெபிச்சாங்கல்ல, அந்த பையன் ஒரு தேசத்துல 3-4 சபைகளை வைத்து ஒரு ஊழியக்காரனா இருக்கிறானா. நம்ம சும்மா ஒரு நபரை பிடிச்சு கூப்பிட்டு அவங்க மேல கை வச்சு ஜெபிக்கிற அந்த ஜெபம் எத்தனை வருஷம் ஆனாலும், அவன் ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தர் அவர்களை தமக்காக பயன்படுத்துகிறார். ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளதுங்கிறத நீங்க மறக்க கூடாது. அப்போ நாம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணா போகாது. பாருங்க, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். அப்போ என்னுடைய சின்ன வயசுலேருந்து சில காரியங்கள் அப்படியே நான் யோசித்து பார்க்குறேன். ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் ஆண்டவர் தந்தார். என்னுடைய சின்ன வயதில் நான் டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக அப்பா எனக்காக ஜெபித்தாங்களாம். ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஆண்டவரே, உங்கள் ஊழியத்துக்காக நான் தந்துடுறேன், எனக்கு தாயும் பிள்ளையும் மட்டும் தந்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் உலகத்தில் வர்றதுக்கு முன்பதாகவே ஊழியத்திற்காக என்ன அர்ப்பணித்திருக்கிறாங்க. என்னுடைய 13வது வயதில் ஆண்டவர் என்னை தொட்டார். ஒரு விபிஎஸ்ல ஆண்டவர் என்னை சந்தித்தார். அப்போது நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். என்னுடைய 15வது வயதில் நான் அபிஷேகம் பெற்றேன். பாருங்கள், 19வது வயதில் முழு நேரமாக ஊழியத்துக்குள்ளே வந்தாச்சு. இப்போ ஆண்டவர் எனக்கு தந்தது ஒன்று, நல்ல குடும்பத்தை தந்தார், பிள்ளைகளை தந்தார், ஊழியத்தை தந்தார், நல்ல விசுவாசிகளை தந்தார். என்னுடைய கூட பிறந்தவங்க சொந்த பந்தங்களை காட்டிலும் அதிகமாக என்னை நேசிக்கிற நிறைய நபர்களை கர்த்தர் தந்தார். எல்லாமே தந்துட்டீங்க ஆண்டவரே, எல்லாமே தேங்க்யூ ஆண்டவர், ரொம்ப நன்றி ஏசப்பா. அப்போ கடைசியில் எல்லாம் உனக்கு தந்தேன்ல, என் இருதயத்தில் அடுத்து எல்லாம் உனக்கு தந்தேன்ல, இனி நீ எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு எனக்காக வாழணும். கடைசி வர ஆண்டவருக்காக உண்மை உத்தமமாய் வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்கணும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துருங்க. கடைசி வரை நான் உமக்காக பிரயாசப்படுகிற ஆண்டவரை, ஆத்துமாக்களை நீங்கள் மீட்டெடுக்கணும். ஆமென். தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படியே இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி இறுதி பரியந்தமோ உமக்காக உழைக்க விரும்புகிற ஆண்டவரை. ஆமென். அந்த பிரதான ஆசாரியனாக ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாருமே கடைசி வர தேவ சமூகத்தில் தான் இருக்கணும். இப்போ பேதுரு 1 பேதுருவில் அவர் எழுதுகிறாரு, பிரதான ஆசாரியன் மட்டும் இல்லை, இப்போ பிரதான ஆசாரியன் தேவனால் ரட்சிக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆசாரிய கூட்டம், ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள் தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஹல்லேலூயா, முடிவு பரியந்த உமக்காக நிற்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ சமூகத்தில் எப்பொழுதும் தூபம் ஏறெடுக்கப்படும்படியாக, தேவ சமூகத்தில் அணையாமல் இருக்கிற விளக்கை போல எரிந்து கொண்டே இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, எரிந்து கொண்டே இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எரிந்து கொண்டே இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிகரதனர வசந்துராதனரா. ஆமென். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான்,
உம்மோடுதான் சொல்லுவா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. உம்மை போல் என்னையே மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னையே மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா. சொல்லுங்க இப்போ, உங்க சத்தம் உயரட்டும். நான் வாழ்ந்தாலும், நான் வாழ்ந்தாலும். ஹalleluya. மரித்தாலும் ஓரகதரலஷே. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா. சொல்லுமாமே. ஆமே. இப்போ நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் ஆண்டவரே. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். நல்ல கரம் தட்டி ஆமே. இரக்கத்தை பெறவும், ஏற்ற வேளையிலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர கடவோ. இதோ கிருபாசன தண்டையிலே மோசையோடு பேசினது போல உன்னோடு பேசுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். என்னுடைய சத்தத்தை நீ கேட்பாய். கிருபாசனத்தை நோக்கி உன் முகங்கள் இருக்கட்டும். உன் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, புருஷனுக்காக பரிதபிக்கிறவனாய், பரிதபிக்கிறவளாய் நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு ஊற்றினபடியால், ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தர் தமது ஆவியை ஊற்றினபடியால், அவரை போல நம்மையும் மாற்றினபடியால் நல்ல கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். தொடர்ந்து உள்ள அந்த 40 நாள் உபவாச ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியா கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? Thank you Lord, thank you Jesus. இன்னும் ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. இன்னும் ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்திற்குள்ள எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் புது புது வசன வெளிப்பாடுகளை தாரும் ஆண்டவரே. ஆமே. பரலோகத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து யாதொரு காரியம் கொடுக்கப்படாவிட்டால் ஒருவரும் பேச முடியாது, ஒருவரும் ஜெபிக்க முடியாது. ஆனால் பரலோக ராஜ்யத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் மறைவான பொக்கிஷங்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. மறைவான மன்னா வெளியாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் தமது ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், விடுவிக்கும்படியாய் பரலோகத்திலிருந்து தமது நல்ல பொக்கிஷத்தை திறந்து வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார், வசனங்களை தந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya, hallelujah, hallelujah. Jesus, 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 hallelujah, hallelujah. ஆமென். நாளை தினத்தில் இருக்கிறதான அந்த வீட்டு கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரணும். ஆமென். அந்த குடும்பத்தில் என்ன நோக்கத்திற்காக அந்த வீட்டு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார்களோ அந்த நோக்கம் நிறைவேறணும். அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கைகளை கர்த்தர் ஒழுங்குபடுத்தணும். மனுஷனுடைய திட்டமோ சத்துருவின் திட்டமோ அல்ல, தேவ திட்டம் அந்த குடும்பத்தில் நிறைவேறணும். ஜெபிக்கிறவர்கள் ஜெயத்தை காண்பார்கள். ஆமென். நாம் அந்த குடும்பத்திற்காக பரிதபித்து தேவ சமூகத்தில் நிற்க போகிறோம். ஆமென். கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நாளை இருக்கிற அந்த வீட்டு கூட்டத்தில் கர்த்தருடைய கை வல்லமை வெளிப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் செய்ய நினைத்தது
காரியத்தை செய்து முடிக்கும்படியாக, சத்துருவின் திட்டங்கள் கிரியைகள் எல்லாம் அபத்தமாக்கப்படும்படியாக அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படணும். ஆமை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாக்கப்படணும். தேவ திட்டம் குடும்பத்தில் நிறைவேறணும். மனுஷ திட்டம் வேண்டாம் ஆண்டவரே, பரலோக சித்தம் மாத்திரம் அந்த வீட்டில் நிறைவேறணும். பரலோகத்தில் உங்க சித்தம் செய்யப்படுகிறது போல அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய சித்தம் செய்யப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Holy Spirit. Amen, hallelujah. ஆமாம், இந்த இன்றைக்கு ராத்திரி நடைபெறுகிறதான முழு இரவு ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரணும். பாருங்க, முழு இரவு ஜெபம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு வல்லமையான ஒரு ஜெபம். இதுவரை இந்த ஊழியத்தில் பார்த்ததுலே பிரதியட்சமாக கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு ஜெபம் அப்படின்னா அது முழு இரவு ஜெபம். ராத்திரியில் தேவ சமூகத்தில் நிற்கும்போது கர்த்தர் வல்லமையான காரியங்களை எல்லாம் செய்கிறார். ராத்திரியில் தேவ சமூகத்தில் நிற்கும்போது எதை எதை சீர்படுத்தணுமோ அதை சீர்படுத்துகிறார், எதை எதை ஒழுங்குபடுத்தணுமோ அதை ஒழுங்குபடுத்துகிறாரு. பாருங்க, கடந்த நாட்களில் 3 மாதத்துக்கு முன்பதாக முழு இரவு ஜெபம் முடிந்தது. அந்த நாளில் எனக்கு கொஞ்சம் முடியாமல் ஆச்சு. ஆனால் அந்த முழுரவு ஜெபம் நடந்த அந்த நிமிடத்தில் இருந்து கர்த்தர் அநேக காரியங்களை மாற்றுறாரு. என்னால் என்னுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியம் நீங்கள் கூட நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. அதையெல்லாம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் செய்வார். அது எந்த ஜெபத்தினால செய்வார்? ஜெபம். ராத்திரியில் தேவ சமூகத்தில் இருக்கிறது. நீங்கள் நினைக்காத இடத்துலலாம் அவர் போய் செயல்படுவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆழங்கள் நீங்கள் கூட நினச்சி இதுலலாம் ஆண்டவர் வேணுமா, இப்படி ஒரு காரியம் என் குடும்பத்தில் இருந்ததா, அதை கூட ஆண்டவர் வெளிப்படுத்தி அதை சரி செய்து தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி முழு ஜெபத்தை கர்த்தர் இந்த நாளிலும் மகிமையாய் நமக்கு நடத்தி தரணும். ஆன்லைன் மூலமாக சமீபத்திலும் தூரத்திலும் ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ள ஜெபமாய் அது மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் தமது கிருபைகளை ஊற்றணும், தமது வரங்களை ஊற்றணும், பிள்ளைகளை அக்கினியாய் மாற்றணும். ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அக்கினி ஜுவாலைகள் ஆக்கணும். ஆமென். ஜெபம் நடத்துகிறவர்களை கர்த்தர் பயன்படுத்தணும். கர்த்தர் வாயோடு வாயாய் இருந்து பேசணும். கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிப்படணும். கர்த்தருடைய சத்தம் தான் கேட்கணும். கர்த்தருடைய சத்தம் தான் ஜனத்தை விடுவிக்கணும். அல்லேலூயா. ராத்திரிகளில் போராடுகிற அந்தகாரங்கள், இருளில் கிரியை செய்கிற பிசாசின் வல்லமைகளுக்கெல்லாம் கர்த்தர் முடி உண்டாக்குகிற ஜெபமாய் ஆமென். இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தோடு ஒரு வல்லமையான முழு இரவு ஜெபத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எனவே கர்த்தர் தாமே அதை நடத்தி தரும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. ரிகவரவரபோ சம்தராதனரா ரிகவல் கர்த்தரோத ரகசியாத்தனரா. Hallelujah. கர்த்தருடைய ஆவியானவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொண்டு நடத்துகிறபடியா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். Hallelujah. அடுத்த மாதத்தில் நான் தீர்மானித்து வைத்திருக்கிறதான அந்த கன்வென்ஷன் கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நிறைய நாளாச்சு. நீங்கள் எனக்கு யாராவது யோசித்து பார்த்தீங்களா? நம்ம சர்ச்சில் கன்வென்ஷன் கூட்டம் நடத்தி நிறைய நாள் ஆகுது. எப்படி 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதனால் போன வருஷம் நடத்த இந்த வருஷம் எண்டு வந்துட்டோம். நம்ம நல்ல ஆண்டவர் ஆசீர்வாதமாக நான் சொல்கிறேன், என்னோட பிரம்மாண்டமாக ஆண்டவர் நடத்தி தரணும். எப்படி? எத்தனை ஊழியக்காரங்க? 3 5 ஊழியக்காரங்க. 5 ஊழியக்காரங்களை கர்த்தர் நம்ம சபைக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. பாருங்க, நாமளே இவ்வளோ ஆசைப்படுவோன்னு அப்போ ஆண்டவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த அவருடைய சம்பாத்திய ஊழியம் கர்த்தர் எவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்தணும்னு அவர் எதிர்பார்ப்பார். நீங்கள் ஜெபிக்கணும், எல்லாரும் ஜெபிக்கணும். ஆமாம். தேவைகளை கத்த சந்திக்கணும், பண தேவைகளை கத்த சந்திக்கணும். நாம் மீதி எடுக்கணும். இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை திருப்தியாக நடத்தி ஆமேன். உலக பிரகாரம், அதாவது எப்படின்னா ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதா இருக்கட்டும், ஊழியக்காரர்களுக்கு காணிக்க கொடுக்கறதா, எல்லாவற்றையும் திருப்தியாக நம்ம செஞ்சு மீதி எடுக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யணும். எல்லாரும் அப்படி கரம் உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஆமேன். ஆண்டவர் அந்த கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரை ஆமேன், ஆமேன். ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற 5 ஊழியர்கள் மேலே கர்த்தருடைய அளவில்லாத அபிஷேகம் ஊற்றப்படணும். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தணும். ஆமேன். பிரமாண்டமான ஒரு கன்வென்ஷனை எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்க ஆண்டவரை. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கணும், ஒரு பெரிய திருப்தியை பார்க்கணும் ஆண்டவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீர பிரகாரமாய், ஆவிக்குரிய பிரகாரமாய், பொருளாதார
பிரகாரமா எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் நிரம்பி வழியணும், சபை இடங்கொள்ளாமற் போக மட்டுமாய் நிரப்பணும். அநேக குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வரும், புதிய குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வரணும். ஆமேன் ஆமேன். வருகிற ஜனங்களை உம்முடைய ரட்சிப்பென்கிற வலைக்குள்ளாய் கர்த்தர் அரவணைத்து கொள்ளணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமேன். நாலா திசையிலிருந்து ஆத்துமாக்கள் ஆமேன் புறப்பட்டு வரணும் ஆண்டவரே. ஆமேன். ஆலயம் பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள் என்று சொன்னீரே. ஜாதிகள் ஜனங்கள் புறப்படுவார்களாக. ஆமேன். ஜாதிகள் ஜனங்கள் புறப்படுவார்களாக. ரிகதரமா சந்துரோதனரா ரிகபல் பௌடபனத ரகசியாத்தனரா. ஆமேன். தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. இப்பொழுதே எவர்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டுமோ அவர்கள் பெயர்கள் எழுதப்படட்டும். தூதர்கள் இறங்கி அந்த குடும்பங்களை கரம் பிடித்து தேவ சமூகத்தில் கொண்டு வருவார்களாக. ரிகாபா ஷகலதரமா ரிகாபா லௌடமன தரக்கந்தாரா. ஆவியானவரே, இந்த இடத்தில் உம்முடைய ஜீவ நதியை நீர் வைத்திருக்கிறீர். ஆமே. இந்த சபையிலே ஊறுகிற ஜீவ நதி தேசங்களின் 4 திசைகளிலும் பாய்ந்து செல்வதாக. ஆமே. இந்த சபையிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய ஜீவ நதி தேசத்தின் 4 எல்கைகளிலும் பாய்ந்து செல்வதாக. உம்முடைய ஜனங்கள் கொண்டு வரப்படட்டும். ஜனங்கள் தேவ சமூகத்தில் வரும்படியாய் வரப்புகள் வெட்டப்படுவதாக, வழிகள் செம்மையாக்கப்படுவதாக. கரடு முரடானவைகள் எல்லாம் செம்மையாகட்டும், கோணலானவைகள் செம்மையாகட்டும். மலைகள் எல்லாம் வழிகளாக்கப்படட்டும் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் பாதைகளாக்கப்படட்டும். பார்வோனின் கிரியைகள் முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. ஆமென். ஜனங்களை மந்த மந்தையாய் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தேவைக்கு அதிகமாய் கர்த்தர் எங்களை திருப்தியாக்குகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். விசுவாச குடும்பங்கள் இந்த கூடுகள் மூலமாக ஆசீர்வாதங்களை காண்கிறபடியா ஸ்தோத்திரம். மாற்றங்களை காண்கிறபடியா ஸ்தோத்திரம். ரட்சிப்பை காண்கிறபடியா ஸ்தோத்திரம். ரிகபலதரமான சந்தரா. ஆவியானவர் அப்படி செய்கிறபடியா கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா. Thank you Jesus, Jesus, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ரிகபரதன ஷிகலரமா. ஆமென் 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 ஆமென். இந்த ஜெபனாலயம் கர்த்தர் இம்மட்டுமாய் ஆசீர்வாதம் தந்தபடியா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண்கள் கவனித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மாற்றத்தையும் மறுரூபத்தையும் காண செய்யும்படியாக, துளிர்விட பண்ணும்படியாக, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் துளிர்க்கிறதை காண செய்யும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ரிகபதரஹப் செய்தாரதனரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆமென் ஆமென். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை ஸ்தோத்தரிப்போம். ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபம். வானத்திற்கு பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த உபவாச நாளில் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்க, துதிக்க, ஆமேன், விடுவிக்கப்பட, அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட, இன்னும் சபையிலே தூண்களாய், ஆமீன், அலங்காரமான கிரீடமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி அபிஷேகித்தபடியால் ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களுக்காக பரிதபிக்க பிரதான ஆசாரியரே, உம்மை போல நாங்களும் உம்முடைய கிருபாசன தண்டையில் வந்து நின்று உம்முடைய ஊழியத்தை செய்ய, உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் ஊழியக்காரர்களாய், ஊழியக்காரிகளாய், ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் வேறு பிரித்து நீர் அபிஷேகித்தபடியா ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய வசனங்களின் நீர் வார்த்தைகளின்படி தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவீராக. எல்லா தடைகளும் நிர்மூலமாகட்டும், சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகி போகட்டும். கர்த்தருடைய பலத்த வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து ஜெபிக்க கிருபை கொடுங்க. உடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபைகளை கொடுப்பீராக. நினைத்துருளுங்க, ஆசீர்வதிங்க. உடைய சமூகம் நிறைவாக இருக்கட்டும். பிள்ளைகளை பத்திரமாய் வீடுகளுக்கு கொண்டு சேர்ப்பீராக. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.